Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் சாப்பிடாம உயிர் வாழ முடியாது. மனுஷங்களும் அப்படிதான். மனிதர்கள் தாங்கள் உயிர் வாழ்றதுக்கு பல வகையான உணவுகளை சாப்பிடுறோம். அதுல முக்கியமான உணவா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அரிசி தான். இந்த அரிசியில பல வகை இருக்குது. அதுல ஒண்ணுதான் வரகு அரிசி அப்படிங்கிற வரகரிசி. இந்த வரகரிசி சாப்பிடுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பத்தியும் வரகரிசி பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உடல் எடையை குறைக்கிறதுல வரகரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கிறத சொல்லலாம். இதற்கு நார்ச்சத்து அதிகம் கொண்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் வரகரிசியில அதிகம் நிறைஞ்சிருக்கு. தினந்தோறும் காலை அப்படி இல்லைன்னா மதியம் வரகரிசி கொண்டு செய்யப்படுற உணவுகளை சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா உடல் எடை சீக்கிரத்தில் குறையும். உடல் எடை குறையிறதையும் நம்ம கண்கூடா பார்க்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுல வரகரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நார்ச்சத்து குறைந்த உணவுகளையும் மாவுச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளையும் அளவுக்கு அதிகமா சாப்பிடுறதுனால தான் நம்மள பலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுது. வயிற்றுல நீர்ச்சத்து குறைவதாலும் மலச்சிக்கல் ஏற்பட ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். வாரத்துக்கு 2 அப்படி இல்லைன்னா 3 முறை வரகரிசி கொண்டு செய்யப்படுற உணவுகளை சாப்பிடுறதுனால வயிறு குடல்ல இருக்குதுல்ல அந்த புண்கள் எல்லாம் ஆறுறதோடு மலச்சிக்கல் பிரச்சனையும் தீரும். சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு வரகரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கோடை காலத்துல மற்ற காலத்தை விட நமக்கு தாகம் அதிகமா ஏற்படும். இந்த காலத்துல வரகரிசி கொண்டு செய்யப்படுற உணவுகளை அதிகம் சாப்பிட்டோம்னா தாகம் தனியும். அதோடு மட்டும் இல்லாம சிறுநீரகங்கள்ல கற்கள் ஏற்படும்ல அதையும் தடுக்கும். சிறுநீர் மூலமா நமது உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நச்சுக்களை வெளியேற்ற செய்யறதுலயும் வரகரிசி முக்கிய பங்கு வகிக்குது. சிறுநீரகங்களோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுலயும் வரகரிசி முக்கிய பங்கு வகிக்குது. ஆண்மை குறைபாடு பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு வரகரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் ஆண்கள் அதுலேயும் இளம் மற்றும் நடுத்தர வயதுள்ள ஆண்கள் பலருக்கு மன அழுத்தம் மற்றும் கவலை அதிகமாக ஏற்படுறதுனால ஆண்மை சம்பந்தமான குறைபாடுகள் ஏற்படுது. இப்படிப்பட்டவங்க தினமும் காலை அப்படி இல்லைன்னா மதிய வேலைகளில் வரகரிசி கொண்டு செய்யப்படுற உணவுகளை சாப்பிட்றதன் மூலமாக வெகு சீக்கிரத்திலேயே ஆண்மை குறைபாட்டை போக்க முடியும். இதயத்தை பலப்படுத்துறதுல வரகரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல்ல உயிர் இருக்கிறதுக்கும் அனைத்து உடல் பாகங்களும் சீராக இயங்குறதுக்கும் அவசியமான ஒரு உறுப்புனா எதை சொல்லலாம்? இதயத்தை தானே சொல்லுவோம். அப்படிப்பட்ட இந்த இதயம் நலமாக இருக்கணும் அப்படின்னா சத்துமிக்க உணவுகளை சாப்பிட்டு வர்றது ரொம்ப அவசியம். வரகரிசி இதயத்திற்கு பலம் தரும் தன்மை அதிகமாக கொண்டது. குறைஞ்சபட்சம் வாரம் ஒரு முறையாவது வரகரிசி கொண்டு செய்யப்படுற உணவுகளை சாப்பிட்டுட்டு வரும்போது இதயம் நலம் மேம்படும். நீரிழிவு நோயை கட்டுக்குள் கொண்டு வர்றதுல வரகரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் பலரையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு நோயாக நீரிழிவு நோய் இருக்குது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதில் நமது உடல்ல இயற்கையாகவே சுரக்கக்கூடிய இன்சுலின் ஹார்மோன் உதவுது. வரகரிசி கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை தினமும் அல்லது 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது சாப்பிடும் நபர்களுக்கு ரத்தத்துல சர்க்கரையின் அளவு வேகமாக குறைஞ்சு நீரிழிவு நோயும் கட்டுக்குள்ளார வரும். காயங்களை குணப்படுத்துறதுல வரகரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல்ல பலருக்கும் பல காரணங்களால புண்கள் காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்டவங்க வரகரிசியை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த வரகரிசியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல்ல ஏற்பட்டிருக்குள்ள அந்த புண்கள் வெட்டுக்காயங்கள் அதனால் ஏற்பட்ட தழும்புகள் போன்றவற்றை விரைவா ஆத்துது. மேலும் பாதத்துல ஏற்படுள்ள பித்த வெடிப்பு அதை சரி செய்யறதுக்கும் வரகரிசியை சாப்பிடுறது நல்லது. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குறதுல வரகரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நமது உடல்நிலை சரியா இருக்கவும் அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்கணும்னா உடலுக்கு தாதுக்கள், இரும்பு சத்து, விட்டமின் சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் சத்து போன்றவை அத்தியாவசியமான தேவையா இருக்குது.
இத்தகைய சத்துக்கள் எல்லாமே வரகரிசியில நிறைஞ்சிருக்குது. வாரத்துக்கு 3 அல்லது 4 முறை வரகரிசி கொண்டு செய்யப்படுற உணவுகளை சாப்பிடுறதுனால உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் முழுமையா கிடைக்குது. ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுல வரகரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல்ல ரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டியது அவசியம். அதே நேரத்துல ரத்தத்துல உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்க வேண்டியதும் அவசியமான ஒண்ணுதான். வரகரிசியில ரத்தத்துல ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்கிறதோடு ரத்தத்தை தூய்மைப்படுத்தவும் செய்யுது. ரத்தத்தோட ஓட்டத்தையும் சீராக்குது. எனவே ரத்தத்தை சுத்திகரிக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க அடிக்கடி வரகரிசி கொண்டு செய்யப்படுற உணவுகளை சாப்பிடுறது நல்லது. உடலுக்கு தேவையான சத்துக்களை அளிக்கிறதுல வரகரிசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வரகரிசியில புரதச்சத்து அதிகமா இருக்குது. உடல் சக்தி குறைந்திருப்பவர்கள், உடல் எடை சரியான அளவுக்கு கீழாக இருப்பவர்கள் வரகரிசியை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை அதிகமா சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அவர்களோட உடல் சக்தி அதிகரிக்கும். உடல் இளைத்தவர்களும் சரியான உடல் எடையை பெறுவாங்க. உடல் விரைவில் சோர்வடையாம நீண்ட நேரம் செயலாற்றும் சக்தியையும் பெறுவாங்க. இந்த வீடியோல வரகரிசியினுடைய நன்மைகளையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பை.